என்ன வந்துடும்? என்னடா பண்ணிருக்கீங்க ரெண்டு பேரும்? பிரியாணி பண்ண போறோம். பிரியாணியா? நைட் 8 மணிக்கா? ஏன்டி மதியானம் பிரியாணி கேட்டா தான் நொய் நொயின்னு பின்ன பிரியாணி செஞ்சுட்டு இருக்கிற? நீ கேட்டேன்னா செய்ய முடியாது ஆல்பர்ட். என் தளபதி என்ன வேணும் மாமா உனக்கு? பிரியாணியா? உள்ள கேட்டிருக்கு. நைட்டு 12 மணி ஆனா கூட கறிக்கடையை தேடி புடிச்சு இல்லைன்னா எதையாவது ஆர்டர் பண்ணியாவது அவன் செஞ்சு கொடுப்பேன். ஏன்னா என் புள்ள வந்து ஒரு பிக்கி ஹீட்டர்னு சொல்லலாம். அதாவது எதையுமே அதாவது தயிர் சாப்பாடு அவன் கம்ஃபர்ட் ஃபுட்னா அது மட்டும் தான் சாப்பிடுவான். அதிசயமா அதுக்கே என்னைக்காவது ஏதாவது கேட்கும். அன்னைக்கு வந்து செஞ்சு கொடுத்துடணும். எங்களுக்கு வந்து பொம்மை அந்த மாதிரி தான் ரெஸ்ட்ரிக்ஷன். வாய்க்கு வயிறுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. முடிஞ்ச அளவு வீட்டில் செஞ்சு கொடுப்போம். முடியல அப்படின்னா வெளியே வாங்கி கொடுத்துருவோம். ஜாலியா இருப்பாரு தளபதி, சாப்பிடுவாரு. இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா என் புருஷனுக்கும் நல்லா தான் சமைச்சு கொடுப்பேன், இல்லைன்னு சொல்ல மாட்டான். இப்ப பாருங்க, சொன்னானே இந்த வெங்காயத்தை வச்சு மண்டையை பொழந்துருவேன். ஜோக்ஸ் அப்பார்ட், மரியாதையே சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நல்லா சாப்பிட்றேன். ஆமா, அதுக்கு முன்னாடி விரதம் இருந்தாரு. இல்ல அப்போ வந்து அம்மா, என்னோட அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோலாம் குக்கிங்ல அவ்வளோலாம் பிடிக்காது, அவ்வளோலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. செஞ்சு வச்சிருவாங்க, நாங்கள் சாப்பிட்டுக்கோம் அப்படி இருந்துச்சு. ஆனால் டேஸ்டியா கொஞ்சம் இதெல்லாம் போட்டு வெரைட்டியா பண்றது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சாப்பிட்றேன். இதெல்லாமே சட்டி கரிஞ்சு போச்சுன்னா மட்டும் வீடியோ எடுத்து வந்துருவான். ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரம் கரிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரீசெண்டா ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆகுது இல்ல, மூடக்கத்தா ரசம் வச்சு அந்த மாதிரி வெரைட்டியா சமைச்சு கொடுத்து அப்படிதான் சாப்பிடுவான் 3 நேரமும். ஆனா கரிஞ்சு போச்சு தீஞ்சு போச்சுன்னா மட்டும் வீடியோ எடுத்து போட்டுருவான். என்ன நேர்ல பாக்குறாங்க பூரா, ஏமா வீட்டுல இருக்க பாத்திரத்து பூரா கருக்கிற அப்படின்னு. என் பையன் சாப்பிட கூட வேணாம், பிரியாணி செஞ்சுட்டு அப்படியே இப்படி இந்தாவியான்னு நீட்டினோம்னா போதும், அம்மா சூப்பரா இருக்குமா அப்படிமா. ஆனா இந்த எரும மாடு இருக்குல்ல, முழுங்கிட்டு நம்ம போய் கேட்கணும், ஆல்பர்ட் நல்லா இருக்கா ஆல்பர்ட், நல்லா இருக்கா ஆல்பர்ட்னு. வளர்ப்பு சரி.